corruption is a root cause for all evils. இந்த ஆட்சியில கரப்ஷன் இல்லை, நம்பிக்கை இருக்கு. கமிஷன் இல்லை. ஒரு சதுர அடிக்கு இவ்வளவு அமௌண்ட் கரப்ஷன் கமிஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். எவரிபடி நோஸ் இட். அந்த கமிஷன் இந்த ஆட்சியிலே ஒழிக்கப்பட்டு விட்டது. கமிஷன் ஒழிக்கப்பட்டு விட்டது. கரப்ஷனுக்கு இடமில்லை. இந்த 2 பாயிண்ட்லயே இந்த ஆட்சியை நாங்கள் ஆதரிக்கலாம். இடஒதுக்கீட்டை சமூக நீதியை பாதுகாப்பதில் உறுதியாக இருக்கிறது. இருமொழி கொள்கையை நிலைநாட்டுவதில், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாததில், அண்ணாவின் கொள்கையையே தாவேக அரசு பின்பற்றுகிறது. இந்த காரணங்களால் நாங்கள் இந்த ஆட்சி மீது நாங்கள் திருப்தி அடைந்திருக்கிறோம், ஆதரிக்கிறோம். என்னங்க, நான் ஒரு வார்த்தை சொன்னா 100 மடங்கு ஊதி பெரிதாக்கி இவருக்கு இதே வேலைன்னு அட்டாக் பண்றதுக்கு உங்க பத்திரிகைகளும் ஊடகங்களும், அதனாலதான் நான் விமர்சிக்கல. எங்களை மேல கொத்தி தீக்கிறதுக்கு, கொத்தி புராண்டதுக்கு ஊடகங்களும் மாலை நேர அந்த விவாதங்களும் தொலைக்காட்சிகளில் நாங்கள் தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களை காப்பாற்றுவதற்கு, முல்லைப் பெரியார் பென்னிக்குக் அணையை பாதுகாத்துக் கொடுத்ததற்கு, நீட்டினோ 16 வருஷமா வரவிடாமல் தடுத்ததற்கு, நெய்வேலி நிலக்கரியும் தனியார்களும் மீட்டு கொடுத்ததற்கு, பெரியார் மையம் இடிக்கப்பட்ட போது ஏதாவது ஒரு பிரச்சனையில எந்த விவாதத்திலாவது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுக்கு வாழ்வாதாரங்களை காப்பாற்ற எந்த கட்சியும் செய்யாததை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் செய்து சாதித்து காட்டியிருக்கிறது என்பதை ஒரு சொல், ஒரு வார்த்தை, ஒரு வரி எந்த தொலைக்காட்சி வாதத்திலாவது யாராவது பேசியிருப்பார்களா? அப்படியே எங்க மேல ஒரு காழ்ப்புணர்ச்சி வைத்துக் கொண்டு எங்களை கொத்தி தீக்கிற மாதிரி வாதங்களை வைக்கிறவங்க மத்தியில நான் ஒரு வார்த்தை திமுக அரசை பற்றி குறை சொன்னா அதையே ஊதி பெரிதாக்கி இவர் குழப்பம் உண்டு பண்றாரு கூட்டணிக்குள்ள, ஆட்சிக்கு விரோதமா சொல்லுவாங்க. அதுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கணும்னு பேசாம இருந்தேன். ஆமா, சந்திச்சேன். ஆமா, 2 எம்எல்ஏக்களும் அவர்கள் ராஜினாமா செய்தால் இடைத்தேர்தல் வரும். அப்படி ஒரு இடைத்தேர்தல் வந்தால் நானே வந்து உங்களுக்கு ஆதரவா பிரச்சாரம் செய்வேன்னு அவர் சொன்னார். ஆனால் அந்த 2 பேர்கிட்ட சொன்னபோது செந்தில் செல்வன் பதிலே சொல்லலை. அவர் நேராக திமுக தான் இருக்க போறேன்னு போயிட்டாரு. ராஜேந்திரன் நான் மதிமுகவா தான் இருக்கிறேன், ஆனா எம்எல்ஏவா தொடர்றேன்னு சொல்லியிருக்காரு. ஒன்னும் தப்பு கிடையாது, தப்பு ஒன்றும் கிடையாது. குதிரை பேரம் யார் பண்றா? குதிரை பேரம் நடத்துகிற கட்சி எது? குதிரை பேரம் நடத்தித்தான் இப்ப ஒரு எம்எல்ஏ கொண்டு போயிருக்காங்களா அவங்க? அது குதிரை பேரமா ஒட்டக பேரமா? குதிரை பேரமா ஒட்டக பேரமா? அதுக்கு பதில் சொல்லுங்க. என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. தோழர், நீங்க கேள்வி கேட்ட, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த ஒரு செந்தில் செல்வனை கொண்டு போயிருக்காங்களே, இது குதிரை பேரமா ஒட்டக பேரமா? இல்லை, நீங்க இது குதிரை பேரமா ஒட்டக பேரமா? அவங்க கட்சியில சேர்த்தது சேர்க்கிறதா தான் இவர் சொல்லிருக்காரு, நாங்க சேர்ந்துட்டோம்னு சொல்லி. அது நீங்க திமுகவுக்கு வக்காலத்து வாங்கணுங்கிறதுக்காக கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல தயாராக இல்லை. இல்ல இல்ல, நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, நீங்க என்ன நோக்கத்தோட கேட்கறேன்னு தெரியும். மக்கள் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க, நியாயம் நினைப்பாங்க, ஏத்துக்கிடுவாங்க. நாங்கள் மறுத்தோம், நிர்பந்திக்கப்பட்டோம். மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அந்த நிர்பந்தம் இல்லை. எங்களை நாங்க வெளியேறினா எங்க மேல என்ன பழி வேணா போடலாம், அந்த நிலைமையில வச்சுக்கிட்டு எங்களை நிர்பந்திச்சாங்க. ஒரு சீட்டுன்னு சொல்லிட்டு அதுலயும் கூட சூரியன்ல தான் நிக்கணும்னு நிர்பந்திச்சாங்க. அது என்ன ஆரோக்கியமான அரசியல்? எதுக்காக நிர்பந்திக்கணும்? மற்ற கட்சிகள் எல்லாம் நிர்பந்திக்கலையே. சிறுத்தைகள் அவங்க சின்னத்தில் போட்டி போட்டாங்க,
முஸ்லீமுக்கு அவங்க சின்னத்தில் போட்டி போட்டாங்க, கம்யூனிஸ்டுகள் போட்டி போட்டாங்க. எங்களை மட்டும் நாங்க ஏதாவது தனிச்சின்னத்தில் நிக்கிறோம்னு சொன்னதை ஏற்றுக்கிடவே இல்லையே. நிர்பந்தம் தானே கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் ஏதாவது வெளியேறி இருந்தால், நாங்கள் விலக நேர்ந்திருந்தால், வைகோவுக்கு இதே வேலைன்னு சொல்லி வேலை பாயிறதுக்கு ஊடகங்களும் பத்திரிகைகளும் தயாரா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அதனால அதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம்னு அமைதியா இருந்தேன். வைகோ வந்து இதுக்கெல்லாம் அஞ்சினவரா?